23/12/2024. ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அவ்யாக்ருதாத் வியாக்ருதவான சித்பம் நாமானி ரூபாணி சயானி பூர்வம் சம்சந்தி தேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம் வாகீஸ்வரத்வாம் த்வதுபக்ஞவாசஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாம் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோமாம். அவ்யாக்ருதாத் வியாக்ருத வானசித்வம் நாமானி ரூபாணி சயானி பூர்வம். அவ்யாக்ருதாத் வியாக்ருத வானசித்வம், அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதி காலத்திற்கும் முன்பு இந்த பிரபஞ்சத்திற்கு ஸ்வரூபமே இல்லை. அவ்யாக்ருதாத் வியாக்ருத, அதாவது அவ்யா என்றால் ஒரு ஸ்வரூபமே, ஒரு ரூபமே இல்லாமல் இருப்பது. அதாவது இந்த பிரபஞ்சமே தோன்றவில்லை, இந்த பிரபஞ்சமே உருவாகவில்லை என்றே சொல்லலாம். அப்படி உருவமே இல்லாமல் ரூபமே இல்லாமல் உருவாகாத ஒரு நிலையில் இருந்ததாம் இந்த பிரபஞ்சம். அவ்யாக்ருதாத் வியாக்ருத, அப்படி உருவமே இல்லாமல் ரூபமே இல்லாமல் இருந்த பிரபஞ்சத்திற்கு ரூபத்தை அளித்தாராம் நம்மளோட ஹயக்ரீவர். அதாவது அதற்கு முன்பு யாருமே செய்யாத ஒரு செயலாக நம்ம ஹயக்ரீவர் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார், இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றோம். அவ்யாக்ருதாத் வியாக்ருத வானசித்வம் நாமானி ரூபாணி சயானி பூர்வம். அனைவருக்கும் முன்பு இவர்தான் இந்த ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கினார். இவர்தான் இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி மற்ற எல்லா தேவர்களையும் உருவாக்கி தெய்வங்களையும் உருவாக்கி மனிதர்களையும் உருவாக்கி அந்த மாதிரி உயிருள்ள விஷயங்கள் அனைத்தையுமே உயிர் இல்லாத விஷயங்களையுமே சேர்த்து இவர்தான் உருவாக்கினார். சொல்ல போனால் அனைத்தையும் படைத்தவர் இவர்தான் என்றே சொல்லலாம். ஏனென்றால் ஹயக்ரீவராக இருக்கும் பெருமாள் நாராயணன் தான் பிரம்மாவை படைத்தார். பிரம்மா நம்ம எல்லாருமே படைத்தார் என்றால் அந்த பிரம்மாவையே படைத்தவராக இருப்பவர் பெருமாள். அப்ப நம்ம எல்லாரையும் படைத்தவர் அவர்தான் என்றே சொல்லலாம். அப்பேற்பட்ட நம்மளையெல்லாம் படைத்த விஷ்ணுவாக நம்ம எல்லாம் படைத்த அந்த நாராயணனாக இருக்கும் பெருமாளின் ஒரு அம்சம், அவரின் ஒரு சொரூபம் தான் ஹயக்ரீவர். அப்பேற்பட்ட அந்த ஹயக்ரீவர் அனைத்து விதமான இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சங்களையும் இந்த நம்மளோட பூமியையும் பூமி போன்ற பல கிரகங்களையும் நம்மை போன்ற பல ஜீவராசிகளையும் அவர்தான் படைத்தார். அப்படி படைத்த அனைத்திற்குள்ளும் அந்தர்யாமியாக அவர் இருக்கார் என்று சொல்றார். நம்மளோட ஹயக்ரீவர் ஒருவருத்தருக்குள்ளேயும் அனைத்து மனிதர்களாக இருக்கவும் சரி, உயிருள்ள விஷயங்கள் உயிரற்ற விஷயங்கள், ஏன் இந்த பிரபஞ்சம் முழுக்கவே அவர்தான் பரவி இருக்கார் என்றே சொல்லலாம். இப்படி அனைத்திற்குள்ளும் பரவி இருக்கும் அந்த ஒருத்தராக இருப்பவர் நம்மளோட ஹயக்ரீவர். அதனால்தான் அவருக்கு அந்தர்யாமி என்று பெயர். இந்த ஸ்லோகத்தில் அதான் நம்ம சொல்றோம். அவ்யாக்ருதாத் வியாக்ருத வானசித்வம் நாமானி ரூபாணி சயானி பூர்வம் சம்சந்தி தேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம் வாகீஸ்வரத்வாம் ததுபக்ஞவாசஹ. அப்படி உயிருள்ள விஷயங்கள் அனைத்திற்குள்ளும் அந்தர்யாமியாக பரவியிருக்கும் இந்த ஹயக்ரீவர் தான் அந்த உயிரினங்களுக்கெல்லாத்துக்கும் அறிவையும் ஞானத்தையும் அளித்தார். அவர் நம்மை படைக்காமல் இருந்திருந்தால், படைத்த பிறகு நமக்குள் அந்தர்யாமியாக இல்லாமல் இருந்தால், அப்படி அந்தர்யாமியாக இருந்தும் நமக்கு ஞானத்தை அளிக்காமல் இருந்தால் நம்ம வாழறதே ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது வாழ்க்கையை மிக சுலபமாக நம்மளுக்கு மாற்றி கொடுத்தது நம்மளோட ஞானம். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்குறோம். இந்த தவறை செய்தோம்னா இந்த தவறை திருப்பி செய்யக்கூடாது என்று நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பகுத்தறியும் அந்த ஒரு ஆற்றலையும் அந்த ஒரு அறிவையும் நம்மளுக்கு தந்தவர் அந்தர்யாமியாக இருக்கும் ஹயக்ரீவர். அப்பேற்பட்ட ஹயக்ரீவருக்கு நமஸ்காரங்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஹயக்ரீவரை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த சிறுவன் திரும்பி யார் அவன் கூட பேசுறான் என்று திரும்பி பார்க்கும்போது பின்னாடி அந்த மரம் தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கு என்று அவனுக்கு தெரிய வருதாம். ஆச்சரியத்துல பின்னாடி நகர்ந்து போறானாம் அந்த சிறுவன், பயத்திலும் ஆச்சரியத்திலும். ஏனென்றால் எந்த ஊர்லயாவது மரம் பேசுமா? அதனாலதான் சிறுவனுக்கு பயம் வர்றதுதான், இந்த மரத்துல ஏதோ பேய் இருக்கு போல என்று. அவன் திரும்பி போகும்போது அப்பவே அந்த மரத்துக்கு புரிஞ்சது தான்.
என்னை பார்த்து பயப்படாத, எனக்குள்ளே பேய்னா ஒன்றும் இல்லை, நானும் ஒரு மரம் தான், என்னால் பேச முடியுமே தவிர வேறு எதுவும் கிடையாது என்கிட்ட ஸ்பெஷலாக, நானும் ஒரு சாதாரண மரம் தான். வந்த அந்த மரத்தை தடவி பார்த்துட்டு, சரி இந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, இது டேஞ்சரே கிடையாது என்று அந்த மரத்தை கட்டி அணைக்கிறானாம். அந்த மரமும் வந்து அந்த நேரத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறதாம். எனக்கு துணையாக யாருமே இல்லை, எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லை, நான் எப்பயுமே தனிமையிலேயே இருக்கேன், என்னை சுற்றி கொஞ்சம் பாரு, என்னோட மற்ற சகோதரர்களாக இருக்கும் அனைத்து மரங்களும் என்கிட்ட ரொம்ப தூரத்தில் இருக்கா, ஆப்பிள் மரம் தான் இருக்குது, அதனால் என் சகோதரர்கள் சகோதரிகள் என்னோட நண்பர்கள் எல்லாருமே என்னோட தூரமாக தான் இருக்கா, இப்போ நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன், நீ என்னோட நண்பனாக இருக்கியா என்று கேட்கறதாம் அந்த ஒரு மரம். அப்போ அந்த சிறுவன் அந்த இடத்தில் திருப்பி இது என்ன சொன்னது, இந்த மரம் என்ன சொன்னது என்று திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறதாம். திருப்பி சொல்ல என்ன சொன்னேன்னு அப்படின்னு கேட்கறதாம். என்னோட நண்பனாக இருப்பியா என்று கேட்கிறேன் என்று 2வது முறையாக அந்த மரம் கேட்கறதாம். அப்போ அந்த சிறுவன் அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறானாம் கொஞ்சம். அப்படி அந்த சிறுவன் என்ன யோசித்தான், இந்த மரத்து கூட அவன் நண்பனாக ஆனானா இல்லையா, அந்த சிறுவன் பண்ண அந்த ஒரு யோசனை, அந்த ஒரு பிளான் என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
24/12/2024. ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயாம் மூர்த்திம் தவானந்த சுதா பிரசூத்திம் விபஷ்சிதச்சேதசி பாவயந்தே வேலாமுதாராமிவ துக்த சிந்தோஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஹயக்ரீவரை பார்த்து செய்யும் அந்த ஒரு பிரார்த்தனை என்ன என்றால், முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயாம் மூர்த்திம் தவானந்த சுதா பிரசூத்திம். அதாவது ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய சுரூபமாக இருப்பது ஹயக்ரீவரின் சுரூபம். அப்பேற்பட்ட அந்த சுரூபம் எந்த நிறத்தில் இருக்கு, எந்த கலர்ல இருக்கு என்றால், எப்படி பூர்ணமாக இருக்கும் ஒரு நிலவு, பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலவானது ரொம்ப பூர்ணமாக ஃபுல்லாக கம்ப்ளீட் மூனாக இருக்கும். அதனால் ஃபுல் மூன் டே என்று சொல்வா அதை. அப்படி பூரணமாக இருக்கும் ஒரு நிலவு, முழுமையாக இருக்கும் ஒரு நிலவு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கோ, எந்த அளவுக்கு வெள்ளை நிறத்தில் பிரகாசமாக ஜொலிக்கிறதோ, எப்படி அந்த ஒரு வெள்ளை நிறத்தில் மின்னுகிறதோ, அப்பேற்பட்ட ஒரு சொரூபம். ஏன் அதைவிட பல மடங்கு வெள்ளை நிறத்தில் இருக்காராம், அதைவிட பல மடங்கு தூய்மையான வெள்ளையின் நிறத்தில் இருக்காராம் நம்மளோட ஹயக்ரீவர். எப்படி அந்த ஒரு நிலவுலேருந்து அந்த பிரகாசம், அந்த ஒரு வெளிச்சமானது நம்மளை இருளில் நம்மளை தனிமையிலேருந்து காக்கிறதோ, அது போலவே தான் அந்த ஹயக்ரீவன் இந்த ஒரு அஜ்ஞானம் என்னும் அந்த இருளில் ஒரு நிலவாக இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறோம். முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயாம் மூர்த்திம் தவானந்த சுதா பிரசூத்திம் விபஷ்சிதச்சேதசி பாவயந்தே வேலாமுதாராமிவ துக்த சிந்தோஹோ. துக்த சிந்து என்றால் பார்க்கடல் என்று அர்த்தம். நம்ம விஷ்ணு, நம்மளோட பெருமாள் எந்தாரோ அந்த கடலுக்கு பார்க்கடல் என்று பெயர். அந்த கடலில் பால் மட்டும்தான் இருக்குமாம். நம்ம கடலில் இருக்க தண்ணி மாதிரி அங்கே பால் இருக்குமாம். இப்படி பார்க்கடலில் வரும் அந்த அலைகள் எவ்வளவு வெள்ளையாக இருக்கோ, அந்த பார்க்கடலில் வரும் அலைகளைப் போலவே நம்மளோட ஹயக்ரீவரின் அந்த ஒரு அருளும் ஒரு அலையாக அவரை தியானிப்பவர்களின் மனதை கவர்கிறது. எப்படி ஒரு கடலில் போனால், அந்த கடலில் இப்போது நம்ம நிறைய பீச்செல்லாம் போகிறோமே, அதில் போனால் நம்ம காலை வைக்கும்போது அந்த அலைகள் நம்ம காலை எப்படி தொட்டுட்டு போகும்போது அப்படி ஒரு உணர்வு இருக்குமோ, அது போலவே தான் நம்ம ஹயக்ரீவரின் அருளால் அந்த பார்க்கடலில் வரும் அலைகள் நம்மளோட மனதை தொடும்போது அந்த மனதில் இருக்கும் மற்ற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே போய் முழுமையான ஒரு ஞானத்தை அந்த பார்க்கடலின் அலைகள் நமக்கு அளிக்கிறது. இப்படி பார்க்கடலின் அலைகளை ஒட்ட இருக்கும் அந்த ஒரு ஹயக்ரீவரின் அந்த ஒரு அருள் நமக்கு பரிபூர்ணமான அந்த ஒரு ஞானத்தை அளிக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சிறுவன் யோசிக்க ஆரம்பிக்கிறானாம், இந்த மரத்து கூட நண்பனாக இருக்கலாமா வேண்டாமா என்று. திடீர்னு யோசிச்சுட்டு, சரி இந்த மரத்தோட நண்பனாக இருந்தால் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் என்று யோசித்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, சரி நான் அவங்க கூட நண்பனாக இருக்கிறேன் என்று அந்த சிறுவன் சொல்கிறானாம். ஆரம்பத்தில் அந்த சிறுவன் ஒரு மாதம் 2 மாதம் அந்த மரத்து கூட நல்லா விளையாடுவானாம். எப்பொழுதெல்லாம் அவனுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட போவானாம். அந்த மரத்துலேருந்து பழங்களை பறித்து சாப்பிடுவானாம். அந்த மரத்து கூட பேச ஆரம்பிப்பானாம். அந்த மரத்திலேயே அந்த கிளைகளில் ஏறுறது, கீழே இறங்குறது என்று அந்த மரத்து கூட எப்படியெல்லாம் விளையாட முடியுமோ அப்படியெல்லாம் இந்த சிறுவன் விளையாடுவானாம் அந்த மரத்து கூட. இப்படியெல்லாம் இவன் விளையாடிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காலம் நகர்றது தான். இந்த சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒரு டீனேஜராக மாறுறானாம். ஒரு 13-14 வயது இருக்கிறவனாக மாறுறானாம். இப்படி இந்த 13-14 வயது இருக்கும்போது அப்பொழுது அந்த சிறுவன் சின்ன வயசில் அவன் எப்படி இருந்தானோ அந்த போலவே இல்லையாம். யாருமே சிறு வயதில் எப்படி இருக்காளோ அப்படியே டீனேஜ்லேயும் இருப்பா என்பது நடக்காத விஷயம். அதனால் சின்ன வயதில் இருந்த அந்த ஒரு நற்குணங்கள், அந்த ஒரு இன்னோசன்ஸ் எல்லாமே இப்போ மறந்து அந்த பெரிய பையனானதுக்கப்புறம் நானும் பெரியவனாயிட்டேன் என்ற அந்த கர்வம் வர்றது தான் இந்த ஒரு பையனுக்கு.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த கர்வம் வரும்போது, சரி எனக்கு தான் என்னோட ஸ்கூல்லேயே என்னோட பள்ளியிலேயே எனக்கு தான் நண்பர்கள் கிடைச்சிட்டாலே, நான் ஏன் அந்த ஆப்பிள் மரத்து கூட போய் விளையாடணும் என்று யோசிக்கிறானாம் அந்த சிறுவன். அப்பொழுதே அந்த சிறுவன் அந்த மரத்துக்கிட்ட போகிறத நிறுத்திட்டு அவன் கிராமத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தன்னோட நண்பர்கள் கூட மட்டும்தான் விளையாடுறானாம். இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? மீண்டும் அந்த சிறுவனும் அந்த ஒரு மரமும் சந்திக்கிறாளா? அப்படி சந்திக்கும் போது நடக்கும் அந்த விஷயங்கள் என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
25/12/2024. ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். மனோகதம் பஷ்யதி யஸ் சதாம் த்வாம் மனிஷினாம் மானசராஜஹம்சம் ஸ்வயம் புரோ பாவ விவாத பாஜஹ கிம் குர்வதே தஸ்ய கிரோ யதார்ஹம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குண்டான விளக்கம் என்ன என்றால், யாரெல்லாம் பகவானை சென்று அடையணும், யாரெல்லாம் அந்த பகவானை அந்த இறைவனை தியானம் செய்தே சென்று அடையணும், அவரை மனதில் வைத்திருக்கணும், அதற்கான சூழ்நிலையும் கரெக்டாக இருக்கணும் என்று யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் ஏற்ற ஒரு இடமாக இருப்பதுதான் மானசரோவர் என்னும் அந்த ஏரி. இந்த மானசரோவர் என்னும் அந்த ஒரு இடம் எங்கே இருக்கு என்றால் ஹிமாலய மலைத்தொடரில் இருக்கிறதாம் இந்த ஒரு ஏரி, இந்த ஒரு இடம். அந்த மானசரோவர் என்னும் அந்த ஒரு லேக், அது பக்கத்தில் அந்த இது ஏரியின்